Hi friends. Friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டான கேம் நான் சொல்லிட்டேன். என்ன கேம் நீ சொல்லவே இல்ல என் கையிலேயே. கேம் வாண்டி சொல்லலையா? என்கிட்ட சொல்லல. பத்தியா உன்கிட்ட சொன்ன ஏதோ ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேம்னு சொன்னேன். அது கேம் மாத்திட்டேன். உன்கிட்ட சொன்ன கேம் இல்ல, இது வேற கேம். வாங்கிட்டேன்னு சொல்லல, நான் கேம் மாத்திட்டேன் தீனா. இப்போ சொல்ல போற கேம் தான் நீ நானும் விளையாட போறோம். ஓகேவா? இன்னைக்கு இந்த வீடியோல கேம் தான் பார்க்க போறீங்க. இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கேம் விளையாடுவோம். சோ போர் அடிக்கும் போதெல்லாம் நாங்க இன்ட்ரெஸ்டா ஒரு கேம் விளையாடுவோம். எந்த கேம்னா விளையாடுவோம். சோ அதனால இந்த கேம் வந்து நாங்க ரெண்டு பேரும் விளையாடுறோம். நாங்க அதிகமா ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவிலே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா விளையாடுற கேம் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் சொல்றது தானே. சாங் சொல்றது, அதாவது லெட்டர்ல பாட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்ப கால ஏதோ ஒரு சாங் சொல்லணும். அப்படி சொல்லிட்டுனா சொன்னவங்க வந்து ஒரு எழுத்து சொல்லணும். அது எதிர இருக்கவங்க வந்து அதுல ஒரு பாட்டு பாடணும். சீக்கிரமா அது பத்தியன்றது. அது மட்டும் இல்லாம என்னோட ஹேர் ஸ்டைல் பத்தி நிறைய பேர் சொல்லிருந்தாங்க கூட. ஹேர் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ், தீனாவோட ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா நல்லா இல்ல, சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு இருக்கீங்க. அவரும் பாத்தீங்கன்னா முடி போய் நேத்து போய் நான் முடி வெட்டியா அவனை ஹேர் ஸ்டைல் மாத்தியா அவனு என் மூச்சுக்கு சுத்தமா செட் ஆகணும் வெட்டிட்டு வந்தாரு. ஆனா வெட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ அதே மாதிரிதான் இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு எப்படி பழைய மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கா இல்லைன்னா இப்ப வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்போம். எனக்கு தான் ஒரே மாதிரி இருக்குன்னு தோணுதா இல்ல நீ வெட்டிட்டு தான் வந்தியா முடிய? வெட்டிட்டேன்பா, வெட்டின மாதிரியே தெரியல, ஆனா ரொம்ப நீட்டா இருந்தது. எல்லாரும் கமெண்ட்ல சொன்னாங்க. அதனால அதுக்கப்புறம் வெட்டாம ரொம்ப நீட்டா இருந்தது. லைட்டா வெட்டிட்டு வந்தியா? எல்லாரும் கமெண்ட்ல இன்னும் வந்து ஒட்டா வெட்டிருக்கலாம், போலீஸ் கட்டிங் மாதிரி போட்டுருக்கலாம். எல்லாரும் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்கல்ல, சோ முடி வெட்டினேன். சோ அதனால தான் ஹேர் கட்டிங் பண்ணிட்டேன். அப்படியா? இவ்வளவு நாள் நான் சொன்னேன், அப்ப பண்ணல. சரி ஒரு கேம் உள்ள போலாம். சரி, என்ன கேம்னு சொன்னதானே கேம் போலாம். அதான் கேம் சொல்லு. இப்போ வந்து நான் உன்ன வந்து கொஸ்டின் கேட்பேன். நான் உன்ன வந்து கேள்வி கேட்பேன். உனக்கு கொஸ்டின் கேட்க மட்டும் தான் தெரியும், ஆன்சரே பண்ண தெரியாது. எனக்கு தெரியும், சொல்லு. நான் உன்ன வந்து கேள்வி கேட்பேன், சொல்ல மாதிரி சொல்ல விடுவீனா? நான் உன்ன வந்து கேள்வி கேட்பேன், நீ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தமே இல்லாத பதில் சொல்லணும். புரியல எனக்கு. இப்போ வந்து நீ காலைல என்ன சாப்பிட்டேன்னு கேக்குறேன். நீ நான் இன்னைக்கு காலைல நைட்டு தான் சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு சம்பந்தமே இல்லாத பதில் மாத்தி சொல்லணும். ஆமா, அதுக்கு சம்பந்தமே இல்லாத பதில் சொல்லணும். ஆன்சர் கரெக்டான ஆன்சர் சொல்லக்கூடாது. அதானே நான் கேக்குற கேள்விக்கு நீ கரெக்டான பதில் சொல்லிட்டேனா நீ அவுட். அது மட்டும் இல்ல, சீக்கிரமா சொல்லணும். ரொம்ப நேரம் யோசிக்க கூடாது. ஆமா, யோசிச்செல்லாம் அவுட். ஆமா. இல்ல நீ கேக்குறியா நான் சொல்லட்டுமா? இல்ல நீ ஃபர்ஸ்ட் கேளு. உன்னை வந்து எப்படி விளையாடுறன்னு பாப்போம். கேள்விதான் கேட்க சொல்லி தெரியும் நீ சொன்ன மாதிரி. சரி ஓகே, நீயே கேளு. கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் கேம். எனக்கு கூட கேள்வி என்ன கேட்கணும் தெரியல. ஒருவேளை நோட்ல எழுதி வேணா வச்சு கேட்டிருக்கலாம். பரவாயில்ல, யோசிச்சே நம்ம கேட்போம். என்ன பாரு, நீ வந்து இப்படி பார்த்து யோசிக்க கூடாது. என்ன பார்த்து நீ நான் சொல்ற மாதிரியே வேகமா பட்டுன்னு நீயும் வந்து சொல்லணும். ஓகேவா? பதில் நீ லைஃப்ல என்ன ஆகலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்க? இந்த ஸ்டிக்கர் செமையா இருக்குல்ல. இந்த கம்மல் நல்லா இருக்கு. எங்க வாங்கின? இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அழகா இருக்கு. பேக் எங்க மாட்டுறதுன்னு தெரியல. பரவாயில்ல, ஹேர் கட்டிங்லாம் பண்ண. எப்ப பண்ண? ஷர்ட் செமையா இருக்குல்ல, கிரீன் கலர். மடியில வச்சிருக்க பிள்ளை அழகா இது. எங்க வாங்கின இது? இதோ பீரோல தான். அவள்தான் நீ அவுட். இதோ பீரோல தான் இது எடுத்த. அந்த எதுனா ஒன்றுல மாட்டுவேன்னு நினைச்சா மாட்டிட்டேன். இது சொல்லவே முடியல. எனக்கு வந்து கேள்வி கேட்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. நீ பதில் சொல்றது சுத்தி வீட்டுல இருக்கே பார்த்து சொல்லிட்டு இருக்க. சரி இப்ப நான் கேக்குறேன். ஓகே சரி ஓகே. பிஸ்கட் இருக்கா ஃப்ரிட்ஜ்ல? ஐயோ, நாளைக்கு வேற சாரி வாங்கணும், ஜூஸ் போடணும். ஐயோ, ஹேர் ஸ்டைல் வேற நல்லா இல்ல, மாத்த சொல்றாங்க. மாத்தலாம். ஆமா, மாதுளம்பழம் காலி ஆயிடுச்சா? நாளைக்கு ஒரு மாட்டிக்கிட்டே. நாளைக்கு ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல தீனா. நீ அவுட். அதனால உனக்கு ஒரு கொட்டு. யோசிக்க முடியல. இன்னொரு முறை சொல்றியா எனக்கு? ப்ளீஸ், எனக்கு வந்து ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுது, ஆனா வரமாட்டுது. வேகமா நீ ஸ்டூல் எங்க இருக்கு? வெளியில ரோஸ் செடி வேற பூத்து இருக்கு. பில்லோ கிரீன் கலர் தானே?
ஐயோ நானும் இதுல தான் மாட்டினேன், நீ இதுல தான் மாட்டின. சாரி தினா, நல்லா யோசிச்சு நானும் இதுல தான் மாட்டினேன், நீ இதுல மாட்டின. என்ன சர்ப்ரைஸ் வச்சா சரி, நான் கேம் இன்ட்ரெஸ்டா விளையாடலாமா? சர்ப்ரைஸ் வச்சு நான் உனக்கு வந்து சமையல் பண்றேன், நீ இன்னைக்கு நான் சமையல் பண்றேன். சரி, கேம்ல ஜெயிச்சிட்டாவா? ஓகே, நான் உனக்கு ஒரு நீ சர்ப்ரைஸ். ஜெயிச்சிட்டனா நான் சமையல் பண்றேன். நான் ஜெயிச்சிட்டா உனக்கு வேற ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நான் சொல்ல மாட்டேன், கடைசியா சொல்றேன்னா. நான் ஜெயிச்சிட்டா தான் சர்ப்ரைஸ் தரியா நீ? நீ ஜெயிச்சாலும் சர்ப்ரைஸ் தர மாட்டியா? நீ ஜெயிச்சா உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் தரேன். நான் ஜெயிச்சா நீ எனக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் சொல்லணும். சர்ப்ரைஸ்லாம் இல்ல, நான் சமையல் பண்றேன். நீ சரி, இதுவே பெரிய சர்ப்ரைஸ் தந்துமா. சரி, ஓகே. எப்படி விளையாடலாமா? ஃபோன் எவ்வளோ நீ வாங்கின ஃபோன் ரேட்? ஒர்க்குக்கு வேற டைம் ஆயிடுச்சு. நேத்து அம்மா வீட்டுக்கு வந்தாங்க, பாத்தியா? வாட்ச் அங்கதான் இருக்கு. நம்ம வீட்டு பார் ப்ளூ கலர் தெரியுமா? இதா ரிமோட். நம்ம ரூமுக்கு கதவு போடணும்பா. இதோ அங்கதான் இருக்கு கேன். நாளைக்கு வந்து ஆஃபர், ஆடி ஆஃபர். தண்ணி வேணுமா? பீச்ல வந்து மணலா இருக்கு. சுண்டல் வீட்ல இருக்கு. சுண்டல் வீட்ல இருக்கு. ஆமாப்பா, சரி கரெக்ட். சொல்றேன். நேத்து சாப்பிட்ட பர்கர் சூப்பரா இருந்துச்சு, நீ சாப்பிட்டியா? பட்டாம்பூச்சி சூப்பரா இருக்குல்ல. நாளைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன். ஆம்லெட் வேணுமா? மழைலாம் பார்க்க அழகா இருக்கு, பச்சை கலர். நீ என்ன நினைக்கிற அதை பத்தி? ஓ, ஆனியன் பஜ்ஜி போடணுமா? உன் ஷர்ட்டும் என் ட்ரெஸ்ஸும் டிஃப்ரெண்ட் கலர் தெரியுதா? ஓ, சேனல் மாத்தவா? நாளைக்கு அம்மன் படம் போடுறாங்களாம். கம்பல் அழகா இருக்கு. நாளைக்கு ஆடி மாசம் கூழ் ஊத்த போறாங்க கோயில, வரியா? கண்ணு அழகா இருக்கு. பல்லு விளக்குமே இன்னைக்கு. பல்லு விளக்கு. ஓகே, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பல்லு விளக்கு. சரி. கேம்ல நான் தோக்கலப்பா. நான் எனக்கு இதுக்கப்புறம் கேள்வி கேட்க இது கிடையாது. எனக்கு வந்து யோசிச்சு கேள்வி கேட்க முடியல. நீ ஏதோ பதில் சொல்லிட்ட கரெக்டா, என்னால முடியல, நான் தோத்துக்கலாம், ஒத்துக்கிட்டேன். நீ எனக்கு கேள்வி. நான் ஒண்ணு கேட்க. எனக்கு இன்னும் இந்த கேம் ரொம்ப டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் தான் நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு. குணா வந்து என்ன பதில் சொல்றது எனக்கு என்ன பதில் சொல்றது தெரியல. கேள்வி கேக்குறதுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப டஃப்பா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் வின் பண்ண முடியாதுதான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2, 3, 4னா பரவாயில்ல, தொடர்ந்து டப்பு டப்புன்னு கேட்கும்போது நம்மளாலே ஒன்றும் பண்ண முடியல, ஆன்சர் பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. இந்த கேம் சாதாரண கேம் இல்ல, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா வந்து பார்த்தா ஜாலியா இருக்கும். ஆனா ஜாலியா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறோம், ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நாலேஜ் செக் பண்ற ஒரு சின்ன கேம் தான். எப்படின்னா, நம்மளுக்கு அந்த அளவு யோசிக்கிற திறமை இருக்கா, அவங்க சொல்றத தவிர்த்து வேற ஒண்ணு யோசிச்சு நம்ம சொல்ற அளவுக்கு அந்த நாலேஜ், அந்த பவர் கண்டிப்பா அந்த அளவு யாருக்கும் அது வராது. அதை செக் பண்ற கேம் கூட சொல்லலாம். நம்ம எங்களுக்கு விளையாடி பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நானும் கொஞ்சம் திக்கிதான் சொன்னேன், அவரும் கொஞ்சம் யோசிச்சு இவதான் நல்லதான் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த கேம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த கேம். நம்ம விளையாடி பழக்கமா இருந்தா இந்த கேம் இன்னும் நமக்கு சூப்பரா விளையாடிப்போம். எனக்கு என்னமோ இந்த கேம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ ஷூட் பண்றோம், இந்த கேம் விளையாடி வீடியோ முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறோம், அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. அடிக்கடி ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுது, அந்த கேம் நம்ம விளையாடி பார்ப்போம். நம்ம பேசுறது தானே ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேம், நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். இந்த கேம் தெரியாதுப்பா எனக்கு. இது நிறைய பேர்லாம் விளையாடி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க நல்லா இன்ட்ரெஸ்டா தான் போகணும்னு நினைச்சோம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த கேமை பார்க்கும்போது. நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்க கூட இந்த கேம் வச்சு விளையாடி பாருங்க. அவ்வளவுதான். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய். நான் சொல்ல மாட்டேன். ஏன்? நான் இப்ப பாய் சொன்னேன், நீ பாய் சொல்லவே இல்லை. பேசி முடித்த முன்னாடி நீ பாய் சொல்லிடுதினா. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல கூட இந்த சண்டை தான் நடந்திருக்கும். நான் சொல்லும் போது பாய் நீ சொல்லல. சரி, 2 பேருமே ஒன்னாவே சொல்லலாம். 1, 2, 3 பாய்.